வாங்கியா இல்ல உங்க மேக்கப் சாமான் வாங்கியா இல்ல உனக்கு பாவாடை வாங்கியா ஜாக்கெட் வாங்கியா இல்ல உள்ள வாங்குவேன் இல்ல எப்படியா ஏதோ அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகுதுங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படி இப்படி நீங்க புக் பண்ண வரீங்க. ஆமா. அது போல வேற யாரா வந்தாங்கன்னா சைடுல பாத்துருவேன். சரியா அது பார்த்தா அவரு உங்களுக்கு பத்தாது. அதான் உன்னை பார்க்க வந்துக்கிறேன். பெரிய இடத்துல ஒரு ஆர்டர் ஒண்ணு வந்துக்குது. நீ ஊன்னா போதும் அவ்வளவுதான் ஜமாயிச்சுடுவேன். என்ன வீட்டு வேலையா இல்ல பாத்ரூம் கேள்வி அதுல ஆத்திரம் வந்து போதும் எனக்கு. வேற என்ன அது இல்ல பெரிய இடத்துல வந்துக்குது. சரி நீ சொல்றது மட்டும் செஞ்சா போதும். ஒரு நாட்டுக்கு மகாராணி கூட ஆயிடலாம். சச்சிமா என்னடா காமெடி பண்ற இல்ல சீரியஸ் அப்படின்னா ஆஸ்பத்திரி போலான்னு சொல்லுவேன். எனக்கு தெரியும் போட மாட்டேன். இல்ல அந்த மாதிரி மகாராணி அளவு என்னடா பண்றது நானு எதுமா நம்ம தோட்டத்து மட்டும் செஞ்சா போதுமா சினிமா மாரிமா. ஓ அப்ப கதாநாயகம் அவங்களே படிச்சு எக்குறாங்க கிடையாது. அப்படி பண்ணுப்பா இப்படி பண்ணுப்பா. பாட்டு பாடுறது வாயாச்சுப்பா. அவங்க பாட்டு பாடுறது கிடையாது சும்மா அவர்தான் அவங்க ஒண்ணு பாட்டு பாடுறது கிடையாது. நான் வாய்ப்பு பாட சொன்னேன். இப்படி நடக்கிறது கூட அவங்க நடக்கிறது கிடையாது. டைரக்ட் சொல்லி கொடுப்பாரு இப்படி நடன்னு. அதனால அவரு இப்படி நடப்பாரு. அது மாதிரிதான் ரொம்ப ஈஸி சினிமா நடிக்கிறது. ஆனா ஒண்ணு ஒரு காட்சி எடுக்க ஒரு நாள் ஆகும். ஏன் போர் அடிக்கும். அது சரியா நடக்க மாட்டாங்க அவங்க. அவர் நடந்து காட்டுவாரு இவங்க நடக்க மாட்டாங்க. சரியா அதாவது பாத்து நீ செத்துருவ. ஏன் என்ன சாவ நீ போய் சாவு பாத்துட்டு வந்து தானே சாவறேன். சரி சரி விடு இப்போ அந்த இடத்துல பெரிய ஆர்டர் வந்துக்குது. சரியா சரி பேசி வித்துக்கலாமா? எவ்வளவு பணம் ரேட்டு பேசலாமா? நானு இந்த மாட்டு வியாபாரம் பண்ணியிருந்தேன். முட்டை போட்டாதான் எனக்கு வரும். குட்டை தான் இல்ல நான் என்ன பண்ணுவேன். இப்ப தருவு எப்படி பேசுறது கொஞ்சம் பண்றீங்களா? அதுக்கு என்ன ஹெல்ப் வேணும்னா கேளுங்க நான் செய்யறேன். சரிமா சரி சரி அந்த 4 பிஸ்கெட் நாலு இல்ல 3 தான் எனக்கு கணக்கு ஒண்ணு எட்டா பேசுறாங்க. மாடு என்ன கை வச்சது வேணாங்க. ஐயோ கட்டுப்படி ஆகாது. கட்டுப்பிடிக்கல ஆமாப்பா சிகரெட் பிடிமா.